கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படின்னே ஓடுதே. சமீபத்துல 11:11 கான்செப்ட் வைரல் ஆகிட்டு வருது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போடுறத பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியுமா? பொதுவாவே நம்பர்ஸை மையமா வச்சு நம்பிக்கைகள் இங்க கட்டமைக்கப்படுது. நியூமராலஜிஸ்ட் நம்புறவங்க இங்க ரொம்ப அதிகம். அதுல ஒரு பார்ட் தான் இந்த 11:11. தீய சக்திகள் சாத்தான்களா சொல்லப்படுற நெகட்டிவ் எனர்ஜிஸ்க்கு 666னும், பாசிட்டிவ் எனர்ஜிஸ்க்கு 11:11 பிரிச்சிருக்காங்க. இதுல வர 11 ஆற்றல், அறிவை குறிக்கக்கூடியதா இருக்கு. கூடுதலா இன்னொரு 11 சேரும்போது பாசிட்டிவிட்டி அதிகரிக்கிறதா நம்புறாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை 11:11 பார்த்துட்டாலே நினைச்சது நடக்கும்னு நம்புறாங்க. அதனாலதான் போன் வால்பேப்பர்ல தொடங்கி பைக் வரைக்கும் எல்லா இடத்துலயும் 11:11 ஃபிக்ஸ் பண்றாங்க. இத ஏஞ்சல்ஸ் நம்பர்னு சொல்றாங்க. ரொம்ப தீவிரமா 11:11 நம்புறவங்களோட எண்ணிக்கை இங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நம்பிக்கைகள் அதோட அதீதத்தை தொடாத வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா நல்லது நடக்க இதுவும் ஒரு காரணம்னு சொல்றதுக்கும், நல்லது நடக்க இது மட்டும்தான் காரணம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த 11:11 ஒன்றும் புது கான்செப்ட் கிடையாது. நம்ம ஊர்ல ஆல்ரெடி இருந்ததோட அப்கிரேட் வெர்ஷன் தான். பூசணிக்காயை தொங்க விட்டு நெகட்டிவ் எனர்ஜிஸை துரத்துனதுல இருந்து கழுதையை பார்த்தா யோகம் வரும், பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும்னு நம்பினது வரைக்கும் நம்ம ஊர்ல இருக்குது. நாம அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்றதாலையும் ஒரு விஷயத்த சரியா செய்யறதால மட்டுமே நம்ம நம்புற நம்பிக்கைகள் சரி. இதுல நாமங்கிறது முக்கியமாகவும் நம்பிக்கைகள்ங்கிறது அப்புறமாவும் இருக்கும்போதுதான் அழகே.